வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் போது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதத்தில் மார்கழியில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் அப்போ உங்களது லக்னாதிபதி பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் தனுசில் இருக்க காலம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 13 நாட்கள் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது குடும்பத்தில் சின்ன சில நேரங்களில் நீங்கள் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு ஃபீல் கொண்டு வருவீங்க. ஸோ அது ஒன்றுமே பாட்ட முடியாது. சில நேரங்களில் நீங்கள் பேசுகிறது ரொம்ப டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே காலகட்டத்தில் 2ஆம் அதிபதியான 2இல் கேது இருந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது செவ்வாயும் பார்த்திங்கன்னா 4இல் இருக்கும்போது ஏதாவது புதிய வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம்ங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஒரு குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள், குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் கடுக்கடுன்னு இருக்கிறதுலாம் யாருக்கு இருக்கணும், யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அது ஒரு 13 நாட்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது என்னென்னா 4 மற்றும் 10ஆம் அதிபதியுடைய சாரம் போது தொழில் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், புதிய சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் ஒரு பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக வரும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் அந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் அது 5ஆம் இடம் என்பது தொழிலுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கொஞ்சம் தொழில் விஷயங்களை யாராச்சும் பேராசை காட்டி ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா அது தொழிலுக்கு கொஞ்சம் ஒரு 13 அடுத்த 13 நாட்கள் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிரனுங்கிற ஒரு பிளானட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வரும்போது 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அதுக்கப்புறம் 2இல் கேது. ஸோ 2ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் போகும்போது ஒரு நிறைய விஷயங்கள், அதாவது அந்த ஒரு நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு விடுற மாதிரியான விஷயங்கள் ஒரு 10-12 நாட்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு 2-11ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது ஒரு ஆன்மீக பயணம் சில பேர் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் வெளியில் போகலாம், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தோடு கோயில் குளங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. அதுவும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கருத்தரிப்பல், அதாவது செயற்கை முறையில் நான் கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு அந்த செயற்கை முறையான கருத்தரிப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். இது பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே காலகட்டத்தில் 2இல் உள்ள கேது. ஸோ கேது செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்ப சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா 2இல் கேது இருக்கும்போது ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் புதனுடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் அந்த வழக்குகள்லாம் அவுட் ஆஃப் த கோர்ட் போய் கூட நீங்கள் கிளியராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் அவர் குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற 9ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும் பணம் அப்பா வீட்டு சைட்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 24ஆம் தேதிக்கு மேலே அவர் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகும்போது அது 4 மற்றும் உங்களுக்கு 9ஆம் இடம் வரும்போது தாய் தந்தையினால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்களால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4-5ஆம் தேதி, அதாவது 24ஆம் தேதி அன்றைக்கி மாறுற சுக்கிரன் ஒரு 27ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போவார். ஸோ சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது வீடு சொத்துக்கள் மற்றும் மனைவி பேரில் ஏதாவது வீடு சொத்துக்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள், மனைவி கிட்டேருந்து ஏதாச்சும் சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய விஷயங்கள் அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம். ஸோ 5ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் வக்கரமாக இருக்கார். ஸோ வக்கரங்கிறது 31ஆம் தேதி வரை வக்கரமாக இருக்கும்போது அப்பா வீட்டு சைடில் குழந்தைகளும் சரி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது குரு கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கடுக்கடுப்புகள் இருக்கும். குழந்தைகிட்டையும் சரி அப்பாக்கிட்டையும் எதிர்பார்க்கலாம். நீங்களே சமயத்தில் கொஞ்சம் வெடுக்கணும் விழுந்துருவீங்க. ஸோ அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது பார்த்துக்கணும். இப்போ 30 டிசம்பர்
31 மேலே குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது அப்பாக்கும் உங்களும் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் இருக்கத்தான் செய்யும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. குழந்தைகளை வந்து முதல் குழந்தை கொஞ்சம் டென்ஷன் படுத்துவானா கண்டிப்பாக டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி டென்ஷன் பண்ணணும்னா நிறைய வாயாடும், நிறைய சண்டை போடுவதற்கான வாய்ப்புகள். கொஞ்சம் கவனமாக இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களாம் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்பொழுது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருது. சில பேருக்கு வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், ஒரு வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, வெளியூருக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து ராகுடைய சாரத்தில் போய் 3ஆம் இடத்துலேருந்து அது போகும்போது ரொம்ப சிறப்பான, அதனால் வந்து ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். 7ல் சனி. ஸோ 7ல் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும்போது 7ல் வந்து இப்போ சனிங்கும்போது கொஞ்சம் 6, 7 வந்தாலே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொண்டு வந்துடும். கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொண்டு வந்துடும். பட் அது காலப்போக்கில் மாறிடும். ஸோ நம்ம வந்து எதையுமே வந்து டக்குன்னு வந்து கோவப்படுறதோ ஒரு டென்ஷன் ஆகுதோ இல்லாமல் கொஞ்சம் காலகட்டங்கள் வந்து நம்ம விட்டு கொடுத்து போகும்போது கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள்லாம் மாறி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் வந்து பார்த்து தான் போகணும். ஓகேங்களா? அது வந்து சனி வந்து ராகுடைய சாரத்தில் ரொம்ப நிறைய சந்தேகங்கள் வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு சந்தேகப்படுறது, ஒரு பிடிப்பில்லாமல் இருக்கிறது மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ, சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும், இல்லை மற்றவங்களுக்கு தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் வரத்தான் செய்யும். மனைவியோட குடும்பத்தை பேசுவதனாலோ திட்டுவதாலோ அங்கே ஏதாச்சும் ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுனால விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் அவங்க குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 8ஆம் அதிபதி 9 அப்பா சம்மந்தமான விஷயங்களும் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னடா நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொண்டு வந்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8ல் ராகு. ஸோ 8ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 2ஆம் அதிபதி புதனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து குழந்தைகளால் வந்து நிறைய கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் குழந்தைகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இது வந்து எல்லாருக்குமே பாதிக்குமானா எல்லோருமே பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து யாருக்கெல்லாம் ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்கும். மற்றபடி மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி 9ல் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து வக்கரமாக இருக்கார் டிசம்பர் 31 வரை. ஸோ டிசம்பர் 31 வரை வக்கரமாக இருக்க குரு வந்து அதுக்கப்புறம் டிசம்பர் 31 மேலே வக்கர நிவர்த்தி ஆகிறாருங்க. ஸோ வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும்னா அது 8ல் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸை கொடுப்பார். என்ன மாதிரி சேலஞ்சஸை கொடுப்பார்னா ஒரு 4-5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4-5 வரை வந்து கேதுடைய சாரத்திலே போகின்ற குரு, அதுக்கப்புறம் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது என்னென்ன விஷயங்களும் போது சுக்கிரன் அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அது 3-8 போது நிறைய டென்ஷன்ஸ், டாக்குமெண்டேஷன் சம்மந்த சொத்து சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு குடும்ப சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த 8ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போதே அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ அப்பா அம்மா சொத்துக்களை இப்போ கேட்கறதுக்கான கரெக்ட் டைம் கிடையாதுங்கிறது தான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிற சுக்கிரன் நல்ல அது வந்து உங்களுக்கு 4ல் போகும்போது நல்ல ஒரு ரீதியில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு லாபங்கள் பெரிய ஒரு லெவலில் ஒரு சக்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு நடக்கும். மற்றவங்களாம் வந்து அதை பற்றி ஒன்றும் பெருசாக கேர் பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏன்னா எதுக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தசாபுக்திகளை சொல்கிறோம்னா, ஸோ அந்த தசாபுக்திகள் நீங்கள் உங்களோட சார்ட்லேருந்து எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அதில் லிங்க் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றதுக்காக தான் நம்ம தசாபுக்திகளை சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு ராசி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு வைப் வராது, அது ஒரு அட்டாச்மெண்ட்டாகவே வரும். சும்மா ஜென்ரலாக சொல்கிறது வந்து உங்களுக்கு பெருசாகவே தெரியாதுனால கொஞ்சம் மைன்யூட்டாக சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ஸோ கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல், அதாவது விருச்சிகத்துக்கு வந்து 27ஆம் தேதி சுக்கிரன் செவ்வாய் வந்தபோது கொஞ்சம் வந்து ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக 4-9ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்களெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வரும்.
பட் அது யாருக்கு இருக்கணும், சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் நடக்கணும். மற்றவங்களாம் இதை பற்றி கேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் ஒன்றும் டென்ஷன் கிடையாதுங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து 11 மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும், நல்ல ஆன்மீக பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் ஆன்மீக சிந்தனைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்கலாம், சொத்துக்களை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து வக்கரத்தில் இருக்கார். ஸோ வக்கரமாக இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் தேதிக்கு மேலே வந்து வக்கரம் நிவர்த்தியாகி 7ஆம் தேதிக்கு மேலே தனுசுக்கு போகிறார். ஸோ தனுசுக்கு போகின்ற காலகட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா ஒரு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துங்க, ஓம்னு வச்சாங்கன்னா உதாரணத்துக்கு ஈஸ்வரனா ஓம்னு வச்சாங்கன்னா அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ விஷன் 9 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.